ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். ஒரு கிராமத்தில் வீரமிக்க இளைஞன் ஒருத்தர் இருந்தான். அவன் தினமும் வாழ் சண்டையெல்லாம் பழகிட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போது கிராமத்து மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவன் பெரிய போர் வீரனா வருவான், நம்ம கிராமத்துக்கு பெருமையை தேடி தருவான், நமக்கெல்லாம் ஒரு பாதுகாவலனா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவனும் தினமும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வாழ் சண்டையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். சாயங்காலம் ஆச்சு ஒரு நாள் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவனுடைய வாளை எடுத்து ஷார்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்படி ஷார்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு வெள்ளை உருவம் அவனை நோக்கி வரா மாதிரி இருந்துச்சு. இவன் திரும்பி பார்த்து யார் நீன்னு கேட்டான். அந்த உருவம் சொல்லிச்சு நான் பேய் அப்படின்ட்டு. ஆனால் இவன் பயப்படலை. அந்த உருவத்தை நேருக்கு நேராக பார்த்து இவனுடைய வாளை அப்படியே உருவி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த பேய் சொல்லிச்சு, அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் வந்திருக்கேன், நீ பார்க்காத காட்சிகள் எல்லாம் என்னால் உனக்கு காட்ட முடியும் அப்படின்னுச்சு. என்ன மாதிரியான காட்சிகள் உன்னால் காட்ட முடியும் அப்படின்னும் போது, இப்போ கையில் வாள் இருக்குல்ல, சில போர் வீரர்கள் அவங்க சிறந்த வாளெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அப்படி ஒவ்வொரு வாளும் உனக்கு நான் இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்துக்கும் பூமிக்கும் அந்த இடையில இருக்கிற அப்படியே இதை வந்து திரையாக மாற்றி அங்கே வாழை இவனுக்கு காமிச்சது. ஓ, இது மட்டும் தான் காமிப்பேன், இன்னும் சில வாழெல்லாம் எனக்கு காமி அப்படின் போது ஒவ்வொரு ஸ்வாடா அந்த பேய் அவனுக்கு காமிச்சது. இவனும் அந்த பேயும் ஒன்றா உட்காந்து அப்படியே படம் பார்க்குற மாதிரி இதை பார்த்தாங்க. அடுத்த நாள் இவன் ப்ராக்டிஸ் பண்ண போனால், ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டில் வரும்போது இவன் எதிர்பார்க்கல திரும்பவும் அந்த பேய் அந்த ராத்திரி நேரத்தில் வரும் அப்படின்ட்டு. இவனை தேடி வந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி இவன் பக்கத்தில் நீ அழகான பெண்கள் எல்லாம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு. நான் பார்த்தது இல்லைன்னும் போது இன்னைக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு அந்த திரையை உருவாக்கி அழகான பெண்ணை ஒன்று ஒன்றா காமிச்சது. இவனும் அந்த பேயும் ஒன்றா உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக பார்த்தாங்க. அடுத்த நாள் ஆச்சு, இவன் ப்ராக்டிஸ் பண்ண போனான். இவனுக்கே ஒரு நினைப்பு, நம்ம பார்க்காத காட்சிகள்லாம் இந்த பேய் காமிக்குதே, நம்ம விருப்பப்பட்டு சில காட்சிகளை இதுக்கப்புறம் நம்ம கேட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனால் இவனா பேயை வர சொன்னான். அந்த பேய்க்கு சந்தோஷம். அவன் கூப்பிட்டு இது வராமல் இருக்குமா, கூப்பிடாமலே வந்ததில்லை இது. அவன் கிட்ட போய் என்ன சொல்லு அப்படின்னும் போது, எனக்கு சில போர் வீரர்கள் பிடிக்கும், அவங்களுடைய சண்டை காட்சிகளை எனக்கு காமிக்கிறேன் அப்படின்னும் போது உடனே காமிக்கிறேன் அப்படின்னு அந்த சண்டை காட்சிகளெல்லாம் காமிச்சது. தன்னுடைய ஹீரோ அங்கே சண்டை போகிறத பார்த்து இந்த இளைஞன் கைத்தட்டி ரசித்தான். இப்படி சண்டை போடணும் அப்படி சண்டை போடணும் அப்படின்றதெல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த பேயும் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணிச்சு. சில நாட்கள் ஆச்சு, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. இவன் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்தது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த வால் சண்டையை அப்படியே அது 3 மணி நேரம் 2 மணி நேரமா அப்படியே கம்மி பண்ணிட்டே இருந்தான். இவனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக அந்த பேயோட இருந்து இந்த மாதிரி காணாத காட்சிகள்லாம் காணணும் அப்படின்றதுல தான் இருந்துச்சு. இவனுடைய கிராமத்து மக்களும் இவனை பற்றின பேசுகிற விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க. இவன் அப்படியே மறந்துட்டாங்க. அந்த நாட்கள் வாரமாச்சு, வாரம் மாசங்கள் ஆச்சு, மாசம் வருஷக்கணக்காச்சு. இவங்களுடைய நட்பு தொடர்ந்து இவனும் இந்த பேயும். சில வருடங்கள் கழிச்சு இவன் அந்த பேயை வர சொல்லி சில காட்சிகள் பார்க்கலான்னு நினைக்கும் பொழுது அந்த பேய் இவன் கிட்ட சிரிச்சுது சொல்லி, என்ன இந்த மாதிரி சிரிக்கிற, இது மாதிரி நீ இருந்தது இல்லையே, என்னாச்சு அப்படின்னும் போது அந்த பேய் சொல்லிச்சு, நான் சாதாரண பேயெல்லாம் நான் ஒரு சாத்தான் நினைச்சு. என்னது அப்படின்னும் போது அந்த சாத்தான் சொல்லிச்சு, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய பேய்கள் எல்லாம் உன் கிராமத்து மக்களை அழிக்க போறாங்க, உன்னையும் சேர்த்து கொல்ல போறாங்க அப்படின்னும் அப்படி சொல்லிச்சு. என்ன நீ சொல்ற அப்படின்னும் போது அந்த பேய் சொல்லிச்சு, ஆமா உங்களெல்லாம் கொல்லணும்னு தான் நான் ஆரம்பத்திலே வந்தேன் அப்படின்னும் போது இவன் கேட்டான், அப்போ நீ என்னை முன்னாடியே கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னா, இல்லை ஒரு அசரீதி சொல்லிச்சு. அப்படி வரும்பொழுது அந்த கிராமத்துல ஒரு இளைஞன் இருப்பான், அவன் பெரிய திறமசாலி, வால் சண்டையில் அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவனை கொன்னாதான் நீ இந்த மக்கள் எல்லாம் கொல்ல முடியும், அவன் அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருப்பான். நீயும் நான் உன்னை நெருங்கி வரும்போது வீரியத்தோட இருந்த, அப்போ உன்னை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால உன்னை அடிக்ட் ஆக்க வச்சு உன் கூடவே பழகி உன்னை வீக் ஆக்கி இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ ஏன் நினைச்சாலும் இதுக்கப்புறம் உன்னுடைய காலங்கள்லாம் திரும்பி வராது, திரும்ப நீ வீரனெல்லாம் மாற முடியாது, அவ்வளோதான் உன் காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் அவங்களெல்லாம் கொல்லுவேன், உன்னையும் சேர்த்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இவன் என்ன சொன்னா, எனக்கு ப்ளீஸ் அடிக்ட் ஆகிட்டான்ல, எனக்கு சில காட்சிகள்லாம் காமி அப்படின்னா, காட்சிகள்லாம் இதுக்கப்புறம் நீ கனவுல தான் காண முடியும், வேணா உன் மக்கள் அழிகிறத அதை வேணா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழிச்சது, இவனையும் அழிச்சது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் அந்த பேய் மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம்ல, அது அடிக்ஷன் கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம். நாமளும் நிறைய லட்சியத்தோடு இருப்போம். நம்ம லட்சியம் அந்த வீரியத்தோடு நம்ம அப்படியே பயணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை கனவு கண்டிருப்போம்ல, அந்த கனவு கண்டதை விட பெஸ்ட்டாக நமக்கு அமையும். அந்த வீரியம் கம்மியாகி நிறைய விஷயத்தில் நம்ம டிவியேட் ஆகி அடிக்ட் ஆகும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இந்த ட்ரக்கு கூட பார்த்தீங்கன்னா அது இன்டேக் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கான ஒரு ஒரு பாதிப்பை நமக்கு உள்ளாக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு அளவுகோல்னு சொல்ல முடியும். இதே மனுஷங்க மேலே நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஒரு நட்பு இல்லை காதல், இந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டோம்னா அது ட்ரக்கை விட ரொம்ப டேஞ்சரஸானது. ஸோ அதனால நம்ம லட்சியத்தை நோக்கி போகும்போது எப்பவுமே நம்ம தனியாக தான் இருப்போம். கூட்டத்தோடலாம் போய் பெருசாலாம் லட்சியத்தை அடைய முடியாது. தனியாக நம்ம முயற்சி பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண நம்ம பார்க்கணும். அதில் சோஷியல் மீடியா நிறைய விஷயங்கள் நமக்கு காட்டுறதா இருக்கட்டும், நிறைய பேர் ஃபோன்லேயே ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும்.
இன்னைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தோம்னு நம்ம பார்க்கணும்ல, அதே மாதிரி எத்தனை மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதையும் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச நடிகர்களை பற்றி அந்த விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணுறது, இல்லை ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் அப்படி இப்படியே வரும்போது நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி போகிற பாதியில் அந்த வீரியம் வந்து கம்மியாயிரும். நம்மளுடைய பொன்னான நாட்கள் அது எல்லாமே வந்து அப்படி இப்படி வேஸ்ட்டாக போய் நம்ம பெரிய ஆளாக வருவோம்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச அளவுக்கு நம்ம இல்லாதப்போ அவங்களுடைய பேச்சு பொருளை கூட நம்ம இருக்க மாட்டோம். ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை நம்ம அழிஞ்சு போகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் வந்து போகிறதா இருக்கும். நம்ம கனவு கண்டதை விட பெருசாக வாழணும் அப்படின்னா வீரியம் கம்மியாகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. அது வந்து மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா, அது மனுஷங்களாக இருக்கட்டும், எமோஷனலாக நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிறது, இது எல்லாமே ஒரு பக்கம் தூர வச்சுட்டு தனியாக தான் இருக்க போகிறோம். ஏன்னா பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது தனியாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். எல்லாரையும் கூட சேர்த்துட்டு ஓடும் போது தான் பிரச்சனைகள் அதிகமாகும். அது ட்ரக்கை விட ரொம்ப டேஞ்சரஸானது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது மார்டின் ஸ்கார்செஸி என்ற டேரக்டர் டைரக்ஷனில் வந்து ஒரு படத்தோட கதை தான். மீன் ஸ்ட்ரீட் படத்தோட கதை தான் நான் நரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த கதை நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.